இவர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ரவிக்குமார். இப்போ பிரதமர் மோடியினுடைய கருத்து, அதாவது உட்கட்சி ஜனநாயகமும் வெளியில மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு பேசுறாரு. அதே நாளில் ராகுல் காந்தி புல்டோசர் கொள்கையை முன்வைத்து விமர்சிக்கிறாரு. இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எடை போட்டு பார்க்கலாம்? திரு மோடி அவர்கள் சொன்னது கட்சியை பற்றி, திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது ஆட்சியை பற்றி. இப்ப ரெண்டும் வேற வேற விஷயம்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தை பின்பற்ற கட்சி அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட இந்த கட்சிகள் இந்த என்னென்ன மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் தான் பின்பற்றணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துல இருக்கு. குறிப்பா இது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய விஷயமா இருக்கணும். இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுல அவங்க என்னென்ன தேர்தல் ஆணைய விதிமுறைகள்லாம் ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய கட்சியாகவே தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ உதாரணம், நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க இஸ்லாமியர்களை எங்கேயுமே வேட்பாளர்களாக நிறுத்துறது கிடையாது. இந்த அரசாங்கத்திலையும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை அமைச்சர்களாக நியமிப்பது கிடையாது. அப்போ ஒரு பெரும்பகுதி மக்களை விலக்கி விட்டு புறக்கணித்து விட்டு நாங்க இந்த பெரும்பான்மை மக்களுக்காக தான் ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு அந்த மெஜாரிட்டிக்கு ஒரு சிக்னலை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய வாக்குகளை திரட்டுவது என்ற ஒரு நடைமுறைய இந்திய அரசியல் வரலாற்றுல வேற எந்த கட்சியும் பின்பற்றியது கிடையாது. இவங்கதான் பின்பற்றுறாங்க. அதற்கான மக்கள் ஆதரவு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்குதா? அது மக்கள் ஆதரவு கிடைக்குதுங்கிறது இல்ல. மக்கள் ஆதரவு கிடைக்கிறதுக்காக எல்லாருக்கும் நீங்க தினம் காலையில நாங்க மது பாட்டில் அடைச்சி பால் புட்டி மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட தான் மக்கள் ஆதரவு கிடைக்கும். அதனால அதை ஒரு கட்சி செய்ய முடியுங்களா? இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் இருக்குல்ல திரு ரவிக்குமார். என்னன்னா, அதாவது சட்டங்கள் இருக்கு, தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் இருக்கு, ஜனநாயக நெறிமுறைகள் இருக்கு. ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியா இருந்தா, ஜனநாயகம் என்பது மக்களாட்சி என்பதனுடைய மரபு என்னன்னா, இங்க இருக்கிற பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும். அதை இந்த கட்சி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, இஸ்லாமியர்களை நான் வேட்பாளராக நிறுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்சி பெரும்பான்மை வாக்குகளை வாங்குவதற்காகவே இதை ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தி இந்திய சமூகத்தை ஒரு பெரும்பான்மை வாதத்தை நோக்கி இழுத்து செல்வதற்கு இந்த ஜனநாயக நெறிமுறைகளே வழிமுறைகளே பயன்படுத்துறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக். அவர் நான் கேட்க வரேன். இல்ல திரு ரவிக்குமார், எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம், மோடி அவர்கள் டைனாஸ்டி, அதாவது பாரம்பரியமா பரம்பரை ஆட்சி முறை, இதுதான் அவர் சொல்றாரு. அதுவே ரிடிகுலஸ் ஆனது. ஏன்னா ரொம்ப கேலிக்குரியது. ஏன்னா அவங்க கட்சியிலேயே அந்த டைனாஸ்டி எங்கெங்க பின்பற்றப்படுகிறது, யாரெல்லாம் அப்படி வந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க, ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. இவரு டைனாஸ்டி வேறுபட்ட கட்சி அல்ல. அது அந்த கட்சி அதுல இருந்து வேறுபட்ட கட்சி அல்ல என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. ஆனால் ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றுகிற கட்சியாக அது இருக்கா என்றால் அந்த கட்சிக்குள் அந்த நெறிமுறைகளும் பின்பற்றப்படுவது கிடையாது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறது, இந்த புல்டோசர் டெமோக்ரஸியை பிடிக்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கண்டிக்கப்பட்டு இன்னைக்கு நாடு முழுவதற்கும் இது தொடர்பாக நாங்கள் ஒரு கைட்லைன்ஸ் நாங்க இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே 1.5 லட்சம் வீடுகள் இது போல புல்டோசர் கொண்டு அரசாங்கத்தால் இடிக்கப்பட்டிருக்கின்றன. 8 லட்சம் மக்கள் வீடற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்கிற அரசாங்கமா இருக்கும், அதுக்காக திட்டம் எல்லாம் வகுக்கும். ஆனா நாங்க கட்ட வீட்டை இடிக்கதான் எங்களுக்கு தெரியும், வீடு கட்டி கொடுக்க தெரியாது என்று நம்ம சின்ன பிள்ளையில படிச்சோம் பாருங்க. எனக்கு கூட்ட பிரிக்கதான் தெரியும், கூடு கட்ட தெரியாதுன்னு. இல்ல, சாதாரண மக்களுக்கு கட்டி கொடுக்கறது வேற, குற்ற வழக்குல ஈடுபட்டவங்க வீட்டை இடிக்கிறது வேற அப்படின்னு அதை வேறுபடுத்தி பார்க்கணுமா? இது ஒரு உடனடியா நீதி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க பாக்குறாங்க, அப்படி பார்க்கணுமா? நம்ம இந்தியாவில இடம் கிடையாதுங்க. அது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதை யாரு தீர்மானிப்பது? அதான் ஒரு நீதிபதியே கேட்டிருக்காரு, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீங்க தண்டிக்கிறதுக்கு எந்த வித உரிமையோ அதிகாரமோ நம்முடைய சட்டத்துல கிடையாது. அப்படியே தண்டிக்கப்பட்டவர் கூட அவருடைய வீட்டை இடிச்சிடலான்னு
எந்த சட்டத்துல இருக்கு? இப்ப இந்த பேரெல்லாம் மாத்தி வச்சிருக்காங்கல்ல 3 கிரிமினல் சட்டங்கள்ல, எங்கேயாவது இவங்க கிளாஸ் சேர்த்திருக்கலாம்ல. இப்ப ஐபிசிலயா சிஆர்பிஎஸ்சிலயா நான் வந்து இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டவர்களுடைய 2 வருஷத்துக்கு மேல தண்டிக்கப்பட்டவர் பதவி பறிக்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு மேல தண்டனை பெற்றவருடைய வீட்டை இடிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கு, அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சட்டத்தை திருத்திருக்கலாம்ல. இவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருந்தது. இந்த 3 சட்டத்துக்கு இப்ப இந்தியில பேர் வைக்கிறோம், சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறோம்னு பேரை மாத்தினாங்களே. வேண்டாம், அவங்க ஒரு கிளாஸா இதுல கொண்டு வந்திருக்கலாமே. நாங்க வந்து இடிக்கிறோம், வீட்டை இடிக்கிறது ஒரு தண்டனை முறை என்று ஆக்கியிருக்கலாமே. அப்படி ஆக்குவதற்கு இங்க வழி கிடையாது. அது வந்து நம்முடைய அரசமைப்பு சட்டம் அதுக்கு இடம் கொடுக்காது. அப்ப உங்களுடைய பலமா இருக்கா? ஒண்ணே ஒண்ணு இல்ல, இதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிருங்க. இல்ல, இப்ப பாஜக செய்யக்கூடிய இந்த விதமான ஒரு தடாலடி அரசியல் தான் ஒரு ஆளுமையா அவங்களை வந்து முன்னிறுத்துதா? அது ஒரு பாசிட்டிவா இருக்குதா? இப்ப 370 35A பிரிவை நீக்கினாலும் அதை ஒரு ஆளுமையா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பணமதிப்பு நீக்கமா இருக்கட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், இந்த புல்டோசர் அரசியல் ஆகட்டும், இல்ல இந்துக்களுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தடாலடி நிலைப்பாடுகள் அரசியல்லாம் வந்து ஒரு ஆளுமையா இந்திய அரசியல உருவெடுக்குதா? அதுதான் பாஜகவை தனித்து காட்டுதா? மக்கள் கிட்ட செல்வாக்க பெற வைக்குதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நீங்க நம்ம தெருவுல ஒருத்தா ஆளு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து போற வரவனெல்லாம் வெட்டுறான். வெட்டதோ எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்போ அவர் ஆளுமை மிக்கவர்னு சொல்லுவீங்களா? அவரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு கிரிமினல் என்று சொல்வீர்களா? இது வந்து ஆளுமை கிடையாது. ஆளுமைங்கிறது எது? ஆட்சியை நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாநிலத்துல வறுமையை ஒழித்தேன், அங்க இருக்க கல்வியற்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து நான் குறைத்தேன், அங்க இருக்கிற சுகாதார வசதிகளை நான் பெருக்கினேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம பெருமையோட சொல்லிக்கிறோமாங்க. தமிழ்நாடு எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல 13 கேட்டகரியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வருது. அதுதான் அரசாங்கம் வந்து கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்முடைய முதலமைச்சர் இங்க இருக்கிற கட்சி பயன்படுத்தி என்ன பண்ணிருக்கு? 13 தலைப்புகள்ல நம்ம மாநிலத்தை முன்னால கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில போய் முதலீடுகளை ஈர்க்கிறார். எங்க பண்ணாங்க? உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணிருக்காங்க? நீங்க எடுத்து பட்டியல பாருங்க. இன்னைக்கு கல்வியற்றவர்களுடைய எண்ணிக்கையில உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு? சுகாதார வசதிகள் கட்டமைப்புல தமிழ்நாடு எங்க இருக்கு, இங்க என்ன இருக்கு? நீங்க அது மாதிரி லா அண்ட் ஆர்டர்ல என்ன, அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அப்ப எது ஆளுமை? ஆள தெரியாதவர்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை நீங்க எப்படி ஆளுமைன்னு நம்ம சொல்ல முடியும்? ஆட்சி நடத்த தெரியாதவர்கள், சட்டத்தின் அடிப்படையில ஆட்சி நடத்துறதுதான் ஆட்சி நடத்த தெரிந்தவர்களுடைய அணுகுமுறை. ஆனால் சட்டமே இல்ல, நான் இஷ்டத்துக்கு செய்வேன்னு சொல்வது ஆள தெரியாதவருடைய அணுகுமுறை. ஆள தெரியாதவருடைய அணுகுமுறையை நம்ம ஆளுமைன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க பல விஷயங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, அரசமைப்பு விரோத அப்படின்னு. ஆனாலும் இந்த முறை அவங்க பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியல. ஆனாலும் ஒரு வெற்றியை பதிவு செய்து கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்பயும் அவங்க சொல்லக்கூடியது அதுதான். 2 எம்பியிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உலகின் பெரிய கட்சியாக வந்துவிட்டு இருக்கோம். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை நம்ம மாற்றி இருக்கிறோம். இளைஞர்கள், பெண்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு பெரிய திட்டத்தோடு அவங்க களமிறங்குறாங்க. ஸோ அதை இந்தியா கூட்டணி, நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அரசியல் களத்தின் வெற்றியை இல்லை தேர்தல் வெற்றியை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் உங்களால்? இல்லை, எந்த கட்சியும் அதிக இடங்களை பெறுவது வெற்றி பெற்றதும் அதே கட்சி ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்படுவதும் இந்தியாவுல நடந்துதான் இருக்கு. இது காங்கிரஸுக்கும் நடந்திருக்கு. காங்கிரஸ் இதை விட அதிகமான இடங்களை பெற்று ஆட்சி அமைச்சிருந்திருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் எந்த நிலைக்கு வந்தது, இப்பொழுது எப்படி திருப்பி செல்வாக்கு பெற்று வருகிறது என்பதை பாக்குறோம். அதனால பாஜக போன தேர்தலில் 303 இடங்களை வெற்றி பெற்றது இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால மக்கள் என்னைக்கு வேணும்னாலும் ஒரு கட்சியை தூக்கி எறிவாங்க. அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு பெரிய கட்சின்னு சொல்லிக் கொள்கிற பாஜக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டால் அது எந்த நிலைக்கு ஆளாகுங்கிறத நம்ம எல்லாருமே தெரியும். நான் இப்ப சொல்ல வர்றது, திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த புல்டோசர் கவர்னன்ஸ், இந்த ஆட்சி முறை எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க நம்ம விவாதிக்கிறோம். இது வீட்டை இடிப்பது என்பதை விட நாட்டை இடிப்பது, அதாவது நாட்டினுடைய அஸ்திவாரமாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை இடிப்பது, தகர்ப்பது என்பது இன்னும் ஆபத்தானது. நம்ம தேர்தல் காலத்துல இவங்க அரசமைப்பு சட்டத்தை மாத்திருவாங்கிறது தான் எதிர்கட்சிகள் முன்வைத்த மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு அதுக்கப்புறம் இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துடுச்சு, அவங்களால மாத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வக்ஃப் போர்டு பில்ல இப்படி ரெஃபர் பண்ணியிருக்காங்க,
வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து அவங்க பின்வாங்குறாங்க. அதனால முன்ன மாதிரி அவங்களால செயல்பட முடியாது. ஆனா உண்மை அப்படி மட்டுமே சொல்ல முடியாது. தொடர்ந்து அவங்க அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தகர்ப்பதற்கும் தங்களாலான அத்தனை முயற்சிகளை செய்யறாங்க. எல்லா விதத்தையும் பயன்படுத்துறாங்க. இந்த இதுல வந்து நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். போன தடவை மாதிரி, அதாவது வாஜ்பாய் பீரியட்ல செஞ்ச மாதிரி வெங்கடாச்சல கமிஷனை போட்டு அரசமைப்பு சட்டத்தை மாத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்ல. ஒவ்வொன்றும் இன்டர்பிரேஷன் மூலமா மாத்துறது. அது ஜுடிஷியரிய அது என்ன ஜுடிஷியரியில இவங்க வந்து முழுக்க இன்டர்வென் பண்ணி முதல்ல என்ன பண்ணாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை வந்து உச்ச நீதிமன்றமே ரத்து செஞ்சிடுச்சு இந்த கொலேஜியல் சிஸ்டத்துல. ஆனா கொலேஜியல் சிஸ்டத்துல இன்னைக்கு முழுக்க அவங்க ஆட்களை வந்து கொண்டு வந்து நிரப்புறாங்க. இன்னைக்கு ஓய்வு பெற்று போற நீதிபதிகளை நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன்னு சொல்ற வெளிப்படையா சொல்றாரு. நம்முடைய தமிழ்நாட்டிலே நீதிபதிகள் வந்து என்னென்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான நிலைமையில முழுக்க இன்னைக்கு கொலேஜியம் சிஸ்டத்தையே பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கான ஆட்களை, தங்கள் கட்சி சார்பானவர்களை, தங்களுடைய கருத்தியல் சார்பானவர்களை நீதிபதிகளா கொண்டு வந்து அவர்கள் மூலமாக இதுக்கு இன்டர்பிரேட் பண்றது, இந்த இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் இன்டர்பிரேஷன் பண்றது மூலமாக இந்த கான்ஸ்டிடியூஷனை காலி பண்றது, இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் வேணும்னு கிடையாது. அவங்க என்னென்ன ரூட்டுக்குள்ளார போவாங்கிறத நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து பார்க்க வேண்டும். இந்த வீட்டை இடிக்க புல்டோசர் கவர்மெண்ட் நடத்துறத விடவோ, இந்த நாட்டையே தகர்க்கிற, நாட்டின் அடித்தளமாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை தகர்க்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்து எப்பொழுது நம்ம இன்னும் அதுல இருந்து விலகிவிடவில்லை. மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் அந்த ஆபத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோங்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேணும். இன்னைக்கு தொடர்ந்து எப்படியெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் டைல்யூட் பண்றாங்கிறத பத்தி அலர்ட்டா இருந்து நம்ம பார்த்தாகணும். இதை வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஏதோ மெத்தனமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி மெத்தனமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். ஒரு எச்சரிக்கை உணர்வோட பார் கவுன்சிலுடைய சேர்மன் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு, அரசியல்வாதி குறிப்பா எல்லா கட்சி அரசியல்வாதிக்கு சேர்த்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்து வந்து இந்த மாதிரி மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸி பண்ணாதீங்க, தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடுமையான ஒரு என்ன சொல்லிருக்காரு, குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இல்ல வந்து அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் திரும்ப திரும்ப அதை நீங்க அந்த கொடுக்கறனால கான்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு.